நல்லா கொதி வந்துச்சு பார்த்துங்க. ஊற்றின புளி தண்ணி சுடு தண்ணி தான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். நேற்று கம்ப்யூட்டருடைய கீபோர்டு ரிட்டர்ன் பண்ணேன் இல்லையா, அதுக்கு காசு வந்து இன்றைக்கி வந்து வாங்கிக்க சொன்னாங்க. இப்போ சாயங்காலம் வந்து வாங்கியாச்சு. பண்ணு இதில் வந்து உள்ளே வந்து முட்டை பிரெட்டுக்குள்ளே வந்து முட்டை இருக்குது. சமூலிக்குள்ளே தக்காளி முட்டை பிரட்டினது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பாலா ஆர்எம்டி விலாக். மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். இந்த மார்க்கெட்டுக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கி இந்த மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. என்னுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வண்டி ஏற்கனவே போட்டிருப்பேன் ஒரு ஷார்ட்ஸில். வண்டியில் வந்து காய்கறி வைக்கிறாங்க. காய்கறியில் மல்லி இந்த மாதிரி இலைகள் எல்லாம் வச்சு சேல் பண்ணுறதுக்கு. பையனை மட்டும் ஸ்கூலில் வந்து விட்டுட்டு கொஞ்சம் காய்கறி மார்க்கெட் போனாங்க. கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கி வண்டியில் வச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இறக்கி விட்டு வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. அந்த காய்கறிலாம் இருக்குது, வதங்கி போயிடும், கொண்டு போய் கொடுக்க சொல்லி கொண்டுக்கிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இறக்கி வச்சுட்டு நீ எப்போ கால் பண்ணுறாங்களா அப்போ போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வரேன்னு வந்தாச்சு ரூமுக்கு. இதெல்லாம் தான் அந்த ஜாமாங்க, பெருச்சம்பழம், காய்கறி அதெல்லாம். கொடுத்துட்டு வர்றேன். வெண்டிக்காய் வாங்கிட்டு வந்தேன் நேற்று நைட்டு. வெண்டிக்காய் வாங்கிட்டு வச்சு இன்றைக்கி வந்து புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு வெண்டிக்காய் போட்டு நிறையா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பொரியலும் பண்ணலாம். இன்றைக்கி எதுக்கு டைம் இருக்குன்னு தெரியல, குழம்பு மட்டும் வச்சிடலாம்னு பார்க்குறேன் இப்போதைக்கு. வெண்டிக்காய் வாங்கிட்டு வந்து ஒரு நாள் 2 நாள்லாம் வச்சோம்னா முத்தி போயிடுது. ஃப்ரிட்ஜில் இருந்தால் கூட முத்தி போயிடுது. அதனால் வாங்கிட்டு வந்து அப்போ தானே செஞ்சிட்டோம்னா நல்லது. குழம்புக்கு இவ்வளோ போதும். இதுக்கு அங்கே டைம் இருந்தால் பொரியல் பண்ணிக்கலாம். ரிட்டன் கூப்பிட்றதுக்குள்ள வெட்டியாவது ரெடி பண்ணிடணும். வெட்டி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கூட வந்து குழம்பு வச்சிடலாம். வெங்காயத்தை வெட்டிக்குவோம். வெங்காயம் வெட்டியாச்சு. தக்காளி பச்சை மிளகா வெட்டியாச்சு. பூண்டு மட்டும் தான் பாக்கி. பூண்டு வெட்டி வச்சுட்டு வெண்டிக்காயை வந்து வெட்டி வச்சுக்க. வெண்டிக்காய் வந்து லைட்டாக வதக்கணும். எண்ணெய் இல்லாமல் சும்மா போட்டு பாத்திரத்தில் லைட்டாக வதக்கணும்னா அந்த பிசுத்தன்மை இல்லாமல் போகும் குழம்புல. இல்லாட்டி இந்த வலுவலுன்னு இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இருக்கும். பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரத்தை வச்சுட்டு ஹீட் ஆன பிறகு வெண்டிக்காய் எல்லாம் சேர்த்துக்க வேண்டியதான். அடுப்பு குறைச்சே வச்சோம்னா நல்லது. அதுதான் ஃபுல்லாக கருப்பாகாமல் வெண்டிக்காய் மட்டும் லைட்டாக வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வாடினா போதும். அப்படியே இந்த நேரம் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிற பாத்திரத்தில் மாற்றிக்க வேண்டியதான். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். கடுகு காலி ஆயிடுச்சு. வெந்தயம் மட்டும் தான் போட போகிறேன். வெந்தயம் வந்து ரொம்ப கடுகு விட்டுறக்கூடாது. கடுகு விட்டோம்னா ரொம்ப கசந்து போயிடும். அப்புறம் நல்ல டேஸ்ட் வந்து மாதிரி. வெங்காயத்தை சேர்த்துருவோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாமான் இருக்குது, ஒவ்வொரு சாமான் இல்லாமல் போயிடுது. கடுகும் கழியாச்சு, சீரகம் கழியாச்சு. நான் இப்போ தான் கவனிக்கிறேன். கடைக்கு போனேன், கவனிக்காமல் போயிட்டேன். பாருங்க, வெந்தயத்தை மட்டும் போட்டு தான் அழிக்கிறேன். எப்படியே வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். அப்புறம் வந்து பச்சை மிளகாயும் பூண்டும் இப்பயே சேர்த்துக்கலாம். இல்லையா, நம்ம 3 சேர்ந்து ஒன்றாவே வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் தக்காளி சேர்த்துற வேண்டியதான். தக்காளியை போட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு. தக்காளி கொஞ்சம் டக்குன்னு வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் மசாலா சேர்த்துக்குவோம். மிக்ஸ் மசாலா தான், ஹோம்மேட் மசாலா. அப்படி இது எல்லாத்தையும் இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா மசாலா பச்சை வாசம் போக வரைக்கும் வதக்கணும்னா அதுக்கு பிறகு வெண்டிக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, எண்ணெய் போடாமல், எண்ணெய் இல்லாமல், அதை சேர்த்துக்க வேண்டியதான். போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா சரி.
கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும். வதங்கின பிறகு புளி கரைசல் அதை சேர்த்து அப்படியே விட்ட வேண்டியதான். மசாலாவோடு நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா வெண்டிக்காய். இந்த நேரத்தில் அப்படியே வந்து புளி சேர்த்துக்க வேண்டிய புளி தண்ணியை நல்லா இதில் கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு அப்படி சேர்த்துக்க வேண்டியதான். புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சமாக தான், ஒரு கப் அளவுக்கு. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியது. அப்புறமேட்டு சுடு தண்ணி பிடிச்சி ஊற்ற வேண்டியதான். சுடு தண்ணி ஊற்றினோம்னா டக்குன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கொதி வந்துச்சு பார்த்துங்க. ஊற்றின புளி தண்ணி சுடு தண்ணி தான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்க வேண்டிய தண்ணியை நிறையா சேர்க்க போதில்லை. நம்ம ஒரு கப்பு தான் சேர்க்கலாம், அவ்வளோ போதும் நமக்கு. குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். கிளம்பி பிக்கப் பண்ணுறதுக்கு வர சொல்லிட்டாங்க, ஃபோன் அடித்தாங்க. வந்தாச்சு. இங்கே தான் பிபி ஹாஸ்பிட்டல் தான் இது, மலிக்பாத் ரோட்டில் சர்வீஸில் இருக்குல்ல அது. வெளியில் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வந்துட்டாங்க. நேரத்தில் மகளை வந்து கூட்டு வந்து இங்கே தான் விட்டுருக்கேன். இங்கே ஓனர் வீட்டில், கபில் வீட்டில். அவங்க வீட்டுக்கு போகல, ஏன்னா இங்கேருந்து கிளம்பி போவாங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளைய கூப்பிட்றதுக்கு, அந்த பையனை கூப்பிட்றதுக்கு ஸ்கூலுக்கு. வந்ததேன் சாப்பிட்றதுக்கு அப்பளம் பொரிச்சாச்சு. சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. வெண்டிக்காய் குழம்பு. இப்படி இடையில டைம் கிடைக்கிற நேரம் தான் வந்து சமையல் வேலையை பார்த்துக்கணும். டக்குன்னு பார்த்து வச்சுக்கிட்டோம்னா இப்போ டயத்துக்கு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முடியும். இல்லாட்டி ஒரு நாளைக்கு கடையில் போய் சாப்பிட்ற மாதிரி ஆயிடும். நல்லா பசியில் வருவோம், சாப்பாடு செய்யாமல் இருக்கும், டைம் கிடைக்காது. கடையில் போய்ட்டு ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இல்லாட்டி குபூஸு அந்த மாதிரி தான் போவேன். எப்படி இருக்குன்னு தெரில. வெண்டிக்காய் குழம்பு வச்சுட்டு போனால் உப்பு இருக்கா ஒன்றுமே எதுவுமே பார்க்கல, அப்படி போயாச்சு. ஓகே, சூப்பர். எதிர்பார்க்கல, இருந்ததை வச்சு தான் செஞ்சேன். அரை குறையா தாளிக்கிறதுக்கு கூட கடுகு சீரம்லாம் இல்லை, வெந்தயம் மட்டும் தான் போட்டு தாளித்தான். சாப்பிட்டுட்டு கன்னியூ பண்ணுறப்பறம் ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அங்கே உள்ளே போயிட்டு வாங்குவோம். ஆர்டர் நம்பர் சொல்லிட்டோம், வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. வாங்கியாச்சு. ஸ்வீட் தான் இது. நான் சாப்பாடு நினச்சேன், ஸ்வீட்டு. 2 மணிக்கு கிளம்பி போனேன். போயிட்டு பையனை கூப்பிட்டு வந்து 3 மணிக்கெலாம் அவங்க வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டு, நான் சின்ன பையனை அந்த 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. 5 மணி வரைக்கும். ஏன்னா வண்டி கழுவ வேண்டி இருந்துச்சு. ஆனால் 2 நாளாக வெயில் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வந்து வெக்கை இருக்குது பார்த்தீங்களா, சரியான கணரெலாம் இருக்குது. வந்தால் கொஞ்சம் நேரத்துலேயே வேர்த்துது. வெளியில் வந்து நின்றாலே அந்த மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஆயுதத்தோடு இருக்கிறேன். பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த வண்டி நான் ஓட்டுற வண்டி. அங்கிட்டு வந்து லேடிஸ் ஓட்டுற வண்டி 2 வண்டி இருக்குது. அதில் ஒரு 3 வண்டியாவது நீ கழுவிட்டேன்னா நாளைக்கு வியாழக்கிழமை ஒரு 2 வண்டி கழுவலாம் அப்படின்ட்டு ஐடியாவோட வெளியே வந்திருக்கேன். கழுவிட்டு ஆகணும். ஐடியாவோட இல்லைன்னா கழுவிடணும். 2 வண்டியாவது கழுவிட்டு வந்து சந்திக்கிறேன். நேற்று வந்து கீபோர்டு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு போன கடையில் காசு வந்து இன்றைக்கி வாங்கி சொன்னாங்க. வந்து காசு வாங்கியாச்சு. இந்த காசுக்கு போய்ட்டு இப்போ பெட்ரோல் போடணும். பெட்ரோல் பங்க் இங்கே பக்கத்தில் இருக்குது, அங்கே போகலாம். 70 ரியால் இருக்குது. 70 ரியாலுக்கும் பெட்ரோல் தான். பெட்ரோல் பங்க்கு வந்தாச்சு பக்கத்தில். இன்றைக்கி வந்து கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி இல்லை, இப்போ கூட்டமாக இருக்குது இந்த டயத்துக்கு. செபைன் ரியால் 91 சொல்லியாச்சு. பெட்ரோல் போட்டு கிளம்பிட்டேன். வந்து 6:30 மணிக்கு இந்த சலா முடிஞ்சோடனே வெளியே போகணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஏரியா போகிறாங்கன்னு தெரியல. இல்லை எங்கேயும் பாட்ரிக்கு போகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி புதன்கிழமை இல்லை, பாட்ரிக்கு தான் போவாங்க அதிகபட்சம். இன்றைக்கி பார்க்கலாம் எங்கே போகிறாங்கன்னு. ரூமுக்கு வந்தாச்சு. வந்தவுடனே டீ ஒன்று போட்டேன், பிளாக் டீ குடிச்சிட்டு இருந்தோம்னா கால் பண்ணோடனே கிளம்பி போயிடலாம் நம்ம எங்கே வேணாலும் டியூட்டிக்கு. ஆனால் வெளியில் எங்கேயும் போய் வெயிட்டிங்லாம் பண்ணுற மாதிரி இருக்காது போல். ஏன்னா அவ்வளோ தொலைக்கு வெக்கையாக இருக்குது. எங்கேயாவது திருப்பி அனுப்பி விட்டாங்கன்னா பரவாயில்ல, திருப்பி போய் எடுத்துக்கலாம் ரிட்டனு. எங்கேயாவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் எங்கேயாவது வெயிட்டிங்கில் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இஸ்திரா போனால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிரும். என்னென்னு தெரியலை. இன்றைக்கி வெளியில் இந்த ருத்துப்பான்னு சொல்கிற மாதிரி வேர்க்குது. வெளியில் போனோடனே அப்படியே
மேலெல்லாம் ஊற்றுது அப்படியே தண்ணியாக வெறுத்து. நான் கணிச்சது மாதிரி கரெக்டாக வந்து பார்ட்டிக்கு தான் வந்திருக்காங்க. கெஸ்ட் ஹவுஸ் இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இது கெஸ்ட் ஹவுஸு. கொண்டு வந்து இறக்கி விட்ருக்கேன். இப்போ தான் மேடம் தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்காங்க. இனிமேல் தான் ஆளுகள்லாம் வருவாங்க, டிரைவர்லாம் நிறைய பேர் வருவாங்க. இனிமேல் நைட்டு 12 மணி ஆயிடும் டியூட்டி முடிகிறதுக்கு. நமக்கு வெயிட்டிங்கில் இருக்கிறதுக்கு சாயா வேறு என்ன இருக்குது, இதில் தண்ணி பாட்டில் ஒரு 3 பாட்டில் இருக்குது. தண்ணி பாட்டில் சின்ன சின்னது. பிஸ்கெட் ஒன்று இருக்குது. கிளாஸ் ஒன்று தான் இருக்குது. ஃப்ரெண்டு எல்லாம் வந்தாங்கன்னா எப்படி குடிக்கிறது? ஒரு ஆளாக குடிக்க முடியும்? 1 லிட்டர் சாயா இருக்குதுல்ல, 1 லிட்டர் சாயாவுக்கு ஒரே கிளாஸ் எதுவும் ஃப்ரெண்டு யாரும் வச்சுருந்தாங்கன்னா எல்லோரும் குடிக்கலாம். வரட்டும், பசங்க வந்தோடனே பார்க்கலாம், வருவாங்க. போய் ஒவ்வொரு ஆளுக வருது, கொண்டு வந்து இறக்கி விட்டு போகுது. நம்ம தான் இங்கே கிடக்கணும் போல், தெரியல என்னென்னு. வீட்டுக்கு போயிட்டு வர சொல்லலாம். இங்கேருந்து பக்கம்தான் வீட்டுக்கு. இந்த ஏரியா மல்கா, நான் இருக்கிறது அக்கிக்கு ஏரியா. இப்போயும் போக சொல்லிடுவாங்க, வீட்டில் வேலை இல்லை, அதனால் போக சொல்லலை. வீட்டில் வேலை இருந்துச்சுன்னா இறக்கி விட்டது அப்படியே போயிருக்கலாம். 2 நாளாக வீடியோக்கள் வந்து கரெக்டான டயத்துக்கு போட முடியல, அப்லோட் பண்ண முடியல. வேலைகளும் காரணமாக தான். எடிட் பண்ணுறதுல கொஞ்சம் லேட்டாகி போயிடுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. கண்டினியூவாக ஒரே டயத்துக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சாயா குடிக்கிறதுக்கு போகிறோம், விரிச்சுக்கிட்டு உட்கார்றதுக்கு பெருசாக இது இருக்கேன். வண்டியில் எப்பவுமே இருக்கான், அங்கே விரிச்சுட்டு உட்காந்துடலான்னு. चाय और क्या है? समूली इधर आ जाओ ना भाई साहब, इधर आ लो भाई। क्या क्या लेके आया? अंडा चावल अभी देखो चावल क्या है उसमें, मेरा को क्या मालूम है। मैडम दिया, वो चला गया। ये गाड़ी नहीं था उसका। ओके बन्ने இதில் வந்து உள்ளே வந்து முட்டை, பிரெட்டுக்குள்ளே வந்து முட்டை இருக்குது. சமூலிக்குள்ளே தக்காளி முட்டை பிரட்டினது, சாயா இருக்குது. ये भी चीनी है। हाँ देखो खुद देखो। भाई निकल खाओ लो। சாப்பாடு கிடச்சிருச்சு நைட்டுக்கு. டைம் வந்து 10:30 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன். 10:30 மணி ஆகுது. 10:30 மணிக்கு சாப்பாடு கிடச்சிச்சு. என்ன சாப்பாடுனா ஒயிட் ரைஸு, சிக்கன் சாப்பாடு இதுதான் கிடச்சிருக்கு. சாப்பாடு இது வந்து உரப்பு, தக்காளி, பச்சை மிளகாய் இது போட்டு இது பண்ணியிருக்காங்க. இது சவர்மா இருக்குது, சிக்கன் ரைஸ், சேம் சிக்கன் ரைஸா? எல்லாருக்கும் அதே சாப்பாடு தான் கிடைக்கும், ஒரே சாப்பாடு தான் எல்லாருக்கும். 10:45 ஆச்சு. நான் 12 மணிக்கு கரெக்டாக கிளம்புவா இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு. வீட்டுக்கு போய் சேர 12:15, 12:30 மணி. அந்த கரெக்டாக கணக்கு பண்ணி தான் கிளம்புவா இங்கேருந்து எல்லாருமே. இப்போ நமக்கு போயிட்டு நீ தூங்குறதுக்கு எப்படி 1 மணி ஆயிரும். காலையில் வந்து 8:30 மணிக்கு டியூட்டி இருக்குது. அப்போ 8 மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சா தான் சரியாக இருக்கும். ஓகே பாய், குட் நைட்.